அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா 10 இட்லியும் பக்காவாக உள்ளே போகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 4 வெள்ளைப்பூடு, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா கண்ணாடி பற வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக தாளிப்போம்ல, சட்னி தாளிக்கிற மாதிரி தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.